இத்தனை நாள் எனக்கு தாலி கட்டினவனுக்கு நீ உடம்பு சுகம் கொடுத்துருக்க பாரு, அதுக்குதான். புடிடி புடிடி. என்ன பாத்துக்கிறது, எனக்கு சோறு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. நீ என்ன செய்யற? எனக்கு என்ன செய்வ? மாப்பிள்ள படிச்சிருக்காருன்னு நம்ம கீதா கிட்ட நம்ம போய் சொல்லிருக்கோம். கல்யாணம் முடியற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன வெறுப்பேத்தணும்னு என் மேல இருக்கிற கோவத்துல என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவும் அவமானப்படுத்துறதுக்காகவும் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க சோறு போட்டிருக்காங்க. அது தெரியாம நீ தின்னுருக்கிய சோற. நீ என்னதான் ஒட்டி ஒட்டி இந்த மனுஷங்கிட்ட உரசி நின்னாலும் இந்த ஆளுக்கு நீ பொண்டாட்டி முடியவே முடியாதுடி. இரு வரேன். இவளுங்க அன்பளிப்பு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நான் உனக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுக்கறேன். இந்தா இந்தாடி. என்ன இது எதுக்குன்னு யோசிக்கிறியா? இத்தனை நாள் எனக்கு தாலி கட்டினவனுக்கு நீ உடம்பு சுகம் கொடுத்துருக்க பாரு, அதுக்குதான். புடிடி புடிடி. என்ன இது சரவணா? என்ன இதெல்லாம்? எதுக்குடா இப்ப இவள அடிச்ச? நீ பண்ண அசிங்கத்தை தானடா இவ சொன்னா. எதுக்கு உனக்கு கோவம் வரல? விடுமா? மீனாட்சி சரவணா, சரவணா நீ அவளை கூட்டிட்டு போ. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்க. நீ சும்மா இருக்க கூடாது சரவணா. அவ சாகுடாவ. கூட்டிட்டு போங்கல. கூட்டிட்டு போ சரவணா. கூட்டிட்டு போ. அங்க கரிச்சிட்ட பைத்தியக்காரி கட்டி ஆடாடா என்ன பழ துப்பில பைத்தியக்காரன். கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது ஆயிரம், மீதமாய் உள்ளது மாயம்தானோ? கவிதா அடியே நில்றி. கவிதா நில்றி. கவிதா கூப்பிடு நீ பாட்டு கண்டுக்கா போயிட்டு இருக்க. ஆமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. இப்ப நீ வர ஐடியா இருக்கா இல்லையா? யார் நீங்க? டேய் லூசாடி நீ என்னடி பேசுற? யார் நீங்கன்னு கேட்டேன். ரோட்ல வச்சு இந்த மாதிரி கேட்டா போற வரவெல்லாம் என்னை பத்தி என்னடி நினைப்பா? நான் புருஷன்டி. புருஷனா? புருஷனா என்ன? கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டா புருஷனா? ஆமா. சீ, ஆம்பளையா இருக்கிறதுனால ஒரு குழந்தைய கொடுத்துட்டா எல்லாம் புருஷனாயிட முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன். பேச வந்துட்ட பாரு. என்னடி ரொம்ப பேசுற? உங்க அம்மாவோடையும் உங்க அக்காவோடையும் இருந்துட்டு நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்னவதானே? என்னைக்கு நீ என்ன ஒரு பொண்டாட்டியா நடத்திருக்க? நான் உன் கூட வந்து வாழ்றதுக்கு. என்னவோ என்ன நல்லா வச்சிருந்த மாதிரி கூப்பிட வர கிளம்பி வந்துட்ட. ஏயா பொண்டாட்டி கன்சீவான விஷயம் தெரிஞ்சதும் 4 வார்த்தை அன்பா என்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பேசிருப்பியா நீ? குழந்தை உண்டான அப்பாக்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும், புது பொறுப்பு வரும், சந்தோஷம் உருவாகும்னு சொல்வாங்க. உனக்கு என்னைக்குமே பொறுப்பு வராது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன மாற்றம், இதுல ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இப்படி எதுவுமே இல்லாம ஒரு ஜட மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம எனக்கு குழந்தை உருவானாலும் ஒண்ணும் இல்ல, உருவாகலனாலும் ஒண்ணும் இல்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு நீ பாட்டுக்க ஊரை சுத்திக்கிட்டு இருக்க.
திடீர்னு வந்து நீ என்ன கூப்பிடுவ, நான் உடனே என் புருஷன் தான் எனக்கு எல்லாமேன்னு உன் பின்னாடியே வந்துடணுமா? அப்படி வரலனா நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியான்னு மோசமா பேசுவ, அப்படித்தானே? ஏய், இத்தனை நாள் உங்க அம்மா கூட இருந்துகிட்டு நல்லாவே பேச கத்துக்கிட்டு நீ. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசலனா ஏறி மிதிச்சிட்டு போயிட மாட்டீங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் அன்னைக்கு உங்க வீட்ல இருந்து பேசிட்டு போனேன்ல, அத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்க மாமா ஏடானா பேசலாமாப்ல எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. இப்ப என்னதான் உங்க முடிவு? இப்ப என் கூட வந்து வாழ போறியா இல்லையா? என்ன வாழறது? வந்தா எனக்கு என் பிள்ளைக்கும் என்ன செய்வ நீ? இன்னைக்கு வரைக்கும் என் அக்கா தான் எனக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் டாக்டர் கிட்ட தான் போயிட்டு வரேன். அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் தான் அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். என்ன பாத்துக்கிறது, எனக்கு சோறு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. நீ என்ன செய்யற? எனக்கு என்ன செய்வ? உன்னை நம்பி நான் எப்படி வருது? இப்ப கூட பாரு, அந்த வீரமணி கடையில போய் வேலைக்கு சேர்ந்திருக்க. அங்க இன்னும் என்னென்னலாம் கூத்து நடக்க போதோ தெரியல. வீரமணி ஒண்ணு எனக்கு ஒண்ணு முதலாளி கிடையாது, அவர் எனக்கு மாமா. ஓ, என் தங்கச்சிக்கு அவர் மாமனாராக போறவரு. அந்த முறைக்கு தான் நீ கடலை உட்கார வச்சிருக்காரு. இவரு நான் ஒண்ணு வேலைக்காரன் கிடையாது, அது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அவங்கள பத்திலாம் உனக்கு தெரியல, போக போக நல்லா தெரிய போகுது. ஏய், நீ தாண்டி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு உங்க அக்கா சித்திரா அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. அவங்க என்னமா மாறிட்டாங்க தெரியுமா? ஏய், இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துறதே உங்க அக்கா தான். அவங்கள பாரு, என்ன அழகா அந்த குடும்பத்தாளுங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்திலேயே முக்கியமான ஆளா ஆயிட்டாங்க. நீ என்னடானா உங்க அம்மா கிளவி பேச்சை கேட்டுட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நான் தரேன். வர்றதுனா இப்பயே என் கூட வந்துரு. அப்படி இல்ல நாளைக்கு என் கூட நீ சேரணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா முடியவே முடியாது. எதுக்கு? வேண்டவே வேண்டாம். உன் கூட வந்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னா வரலாம். ஆனா இது எதுவுமே கிடைக்காது எனக்கு. உருவாகி இருக்கிற குழந்தைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருக்க. உன் கூட வந்து என்ன ஆக போகுது எனக்கு? இன்னைக்கு ஏதோ வீராப்புல நீ பேசிட்டு இருக்க, ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள்ல வருத்தப்படுவிடி நீ. நாளைக்கு இந்த சுரேஷ் வளர்ந்து நிப்பான், அப்ப உனக்கு புரியும். திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுல, இருக்கட்டும்டி, பாத்துக்கிறேன். இப்போ வீட்டுக்குள்ளே போனால் எத்தனை அணுகுண்டு இருக்குன்னு தெரியாதே. டப்புன்னு வளர்மதியை பார்த்து கிளம்பிடுவோம். இப்போ நான் உள்ளே போனால் அந்த இந்திராணி வேற இருக்குமே. போகலாமா வேண்டாமா? என்னப்பா இங்க வந்து நிக்கிற? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? நீ வந்தா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விடுவியே. ஏங்க, நான் எதுக்கு இந்த பக்கம் வர போறேன்? உள்ள போய் வளர்மதி இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. என்ன நக்கலா? ஏங்க, ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? ஏன் நீங்க உள்ள போய் பார்க்க மாட்டீங்களோ? உள்ள போனா என் மாமியார் இந்திராணியை பார்க்க வேண்டியது வரும். அப்புறம் அது ஏதோ ஏடகடமா பேசிடும். அப்புறம் நான் கடுப்பாகி காலில் விழுந்துருவியா? ஜோக்கு ஜோக்கெல்லாம் நீங்க அடிக்க ட்ரை பண்ணாதீங்க, அது உங்க கெட்டப்புக்கு எடுவே படல. ஏங்க, இப்படிலாம் நீங்க முறைக்கிறது சுத்தமாவே எடுப்படல. நீங்க பாவமா பாப்பீங்க பாருங்க. ஏங்க, அதுதாங்க உங்களுக்கு கரெக்டா சூட் ஆகுது. டேய், வீணா எனக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போகாத. எத்தனை அணுகுடு இருந்தாலும் சரி அனுசரிச்சு போவோம். யாரா அது? தொடப்ப கட்ட என்னது? தாடி கிடி எல்லாம் எடுத்துட்டு பார்க்க சகிக்கவே இல்லையே.
இன்னும் ஏதாவது திருடின்னு போலான்னு வந்திருக்கிறியா? ஆண்டி, இந்த உலகத்துல எந்த ஒரு மாமியாரும் ஒரு மருமகனை இவ்வளவு கேவலமா பேசுறது கிடையாது. அதே தான் நானும் சொல்றேன். எந்த ஒரு மாமியாருக்கும் கேடு கட்ட மாதிரி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதே கிடையாது. ஆமாமா, ஜல்லடை போட்டு ஜெரிச்சாலும் இந்த மாதிரி தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாரு யாருக்கும். ஏய் என்ன, நான் உங்ககிட்ட பேச வரல, எங்க வளர்மதியை பார்க்க வந்தேன். பாரு பாரு. வளரு வளரு. இருப்பா உள்ள வளர்ந்து கிடக்குறாளோ என்னமோ, வருவா. அதான் வந்துட்டாளே. எப்போ சுரேஷ் வந்த? அமெரிக்கால வந்து பிளைட்டை விட்டு நேரா கைராட்சி குடும்பத்துக்கு இப்பதான் வந்து கிடக்குறான். மோஞ்சம் மகரேம்பு. சுரேஷ், இவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என் கூட வா. போ, அந்தம்மா பின்னாடி போ. ஐநா சபையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருவாளாம். போடா, மறைக்காத. நேரம் அவன் வந்தா அவளும் வந்தா. பா, வெளில போய் பேசலாம்னு சொன்னா என்ன பேசுவாங்க? என்ன விஷயம் சுரேஷ்? நானு வீரமணி மாமா கடையில வேலைக்கு சேர்ந்துட்டேன். கேள்விப்பட்டேன். அங்க கொஞ்சம் சின்சியரா இரு. அதெல்லாம் நாங்க சின்சியரா இருந்துக்குவோம், நீ ஒன்றும் கவலையப்படாத. இங்க பாரு சுரேஷ், எப்படியாவது நல்லபடியா இந்த பரந்தாமன் கீதா கல்யாணத்தை நடத்திடணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்ல வேலை, இங்க பிரச்சனை பண்ற சண்முக மாமா இப்ப ஊர்லயே இல்ல. என் புருஷன் வெளிப்படையா பேசிடுறாரு. ஆனா அந்த சிவன்யானும் மீனாட்சி அவங்கள சேர்ந்த எல்லாருமே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ரூட் கிடைக்குதான் அலையிறாங்க. அதெல்லாம் ஒரு ரூட்டும் கிடைக்காது. விடு சுரேஷ், ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. மாப்பிள்ளை படிச்சிருக்காருன்னு நம்ம கீதா கிட்ட நம்ம போய் சொல்லிருக்கோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருமே சொல்ல மாட்டாங்க. என் அப்பா தான் அடிக்கடி சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காரு. கீதாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும், கீதாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் புலம்பிக்கிட்டே இருக்காப்ல. நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். நீ மறந்து கூட இதை எங்கேயும் உளறி தொலைச்சிடாத. மணி, மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எழுந்துச்சு வாயேன். அட வா, ஏன் சொல்றேன். வா வா. என்ன விஷயம்? வா சொல்றேன். சொல்ல தானே வந்திருக்கேன். என்னம்மா? வாமா சொல்றேன், வா. ஐயோ, அநியாயம் பண்றாளுங்கடி, பெரிய அநியாயம் பண்றாளுங்கடி. என்னம்மா, என்ன விஷயம்? அந்த மீசக்கார பையனுக்கு அந்த தங்கவேலு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்குதுல்ல? ஆமா. அதுல ஒரு பெரிய தில்லுமுள்ளு பண்ணிருக்காளுங்கம்மா. அந்த பரந்தாம சுத்தமா படிக்காதவன். அவன் என்னன்னா காலேஜ்ல போய் எம்எஸ்சி படிச்சிருக்கானா, அப்புறம் வக்கீலுக்கு வர படிச்சிருக்கான்னு அந்த கல்யாண பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்காளுங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரின்னு? ஐயோ, அந்த வளர்மதியும் அந்த வீணா பண்ணவன் அதாம்மா என் மாப்பிள்ளையும் தாடிக்கார சுரேஷும் பேசுறத நான் கேட்டேன். நான் அந்த பக்கம் போகும்போது அவங்க பேசுறது என் காதுல விழுந்ததுமா. ஆனா இதுல என்ன கொடுமை தெரியுமா மீனாட்சி? அந்த கல்யாண பொண்ணோட அப்பா இருக்கிறானே தங்கவேலு, அவனுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியுமாமா. தெரிஞ்ச பெத்த பொண்ணை பாழுங்கணத்துல தள்ளி விட பாக்குறானே பாவி. ஆனா ஒரு விஷயமா, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். நேரா போய் அந்த கீதா பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு மளமளமளமளம்னு ஒப்பிச்சிடுறோம், சரியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கல்யாணம் வானான்னு சொல்லிடுவாமா. மீனாட்சி, இப்பவே நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துருவோம், வாடா. அம்மா வேண்டாம், அவங்க விஷயத்துல நம்ம எதுவும் தலையிட வேண்டாம். என்னடா என்னடா சொல்ற நீ? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிடா சும்மா இருக்க முடியும்? பாவமா அந்த பொண்ணு. ஐயோ ஐயோ, அந்த பொண்ணை ஏமாத்தி அவ தலையில எருமை மட்டும் இல்லாம கட்ட போறாளுங்க. அதை பத்தி அவங்க அப்பாவே கவலைப்படல. அப்புறம் நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்மளால எதுவும் கெட்டுச்சுன்ற பேர் வேண்டாமா? யாருக்கு தெரியும்?
அந்த பொண்ணும் அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு சந்தோஷமா கூட இருக்கலாம்ல. அந்த குடும்பத்திலயா? ஐய நீ வேற மீனாட்சி. அம்மா, அந்த மாதிரி நம்ம யாரையும் பொதுவா சொல்லிட முடியாது. நம்மள பிடிக்கல, அதனால நமக்கு எதிரா நடக்கிறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம்ல. ஐய என்னம்மா நீ அதுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு கூட எப்படிம்மா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயோ அதுங்கெல்லாம் சரியான காட்டு மிராண்டி கூட்டம்மா. எல்லாரையுமே கேவலமா தான் பாப்பாங்க. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம என்னையே கை நீட்டி அடிக்க வந்தாங்கன்னா பாத்துக்கியே. கேடு கட்ட குடும்பம் அது. இந்த செத்து போன இந்த சடகப்ப, இந்த வளர்ந்து கேட்ட பறந்தாம எல்லாம் ஒரே மாதிரி தான்மா. அதுல அந்த குடும்பத்துல கொஞ்சம் பரவாயில்லன்னா நான் பெத்து வளர்த்தனே ராட்சசி அவன் புருஷன் இருக்கானே அவன் ஒருத்த மட்டும்தான். இதை பாரு, அந்த பொண்ணு பச்சை பொண்ணுடாமா, ஏமாந்து போயிடக்கூடாதுல. இந்த பாரு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது மீனாட்சி. நான் இவ்வளவு பேசின்னு கிடக்குறேன், நீ என்னம்மா மௌனமா இருக்கிற? நியாயமா பேசுற, நீ ஏன் பேசாம இருந்தா எப்படிமா? அம்மா, இதுல நியாயங்கிறத தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அது அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நாமளா சொன்னோம்னா அது வேற மாதிரி ஆகும். அந்த பொண்ணு கிட்ட இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாம ஏதோ மாத்தி பேசுறோம்னு பேசினாலும் பேசுவாங்கம்மா. அதனால இதுல நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அந்த பொண்ணுக்கு தெரியறதா இருந்தா எப்படியாவது தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்கம்மா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மாடி ஐயோ இப்படி சொல்லிட்டு போனா எப்படிமா? என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறாள? ஷோ அம்மடி கவிதா, இது புடவையெல்லாம் அப்புறம் மடிச்சுக்கலாம். இது பாரு, இந்த கீதாவை வீரமணியோட பையனுக்கு பேசி வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கீதா கிட்ட இவன் படிச்சவன்னு போய் சொல்லி அவளை சம்மதிக்க வச்சிருக்காளுங்க. என்னமா சொல்ற? ஐயோ ஆமாண்டி, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு உன் புருஷனும் அந்த வளர்மதியும் பேசிட்டு இருந்தாங்கடி. மா, அந்த கீதா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளுமா. இந்த விஷயம் தெரிஞ்சா கல்யாணத்தை கட்டாயம் நிறுத்திடுவா. ஏன் புருஷன் மாதிரி இல்லம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இப்ப நம்ம என்னமா பண்ண முடியும்? அவ தலையெழுத்துன்னு பேசாம இருக்க வேண்டியதுதான். ஐயோ அப்படி விட்டுற கூடாதுடி. அந்த சித்ரா இதை வச்சு தானடி ஓவரா பேசி கிடக்குறா. இந்த கல்யாண பேச்சு பேசின ஜோர்ல தானடி எல்லாரும் கூடி கூடி குசு 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 குசுன்னு பேசி திரிஞ்சு கிடக்குறாளுங்க. அந்த வைஜெயந்தியும் வளர்மதியும் சவால் விட்டு இல்லடி பேசியிருக்காளுங்க. இந்த கல்யாணத்தை நடத்திய காட்டுவோன்னு. இத பாரு, இப்ப அதை நிறுத்துறதுக்கு கடவுளா பார்த்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். அதை நம்ம விட்டுற கூடாதுடி. ஐயோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த படிப்பு விஷயத்த அந்த கீதா பொண்ணுக்கு அதில் போட்டுடணும்டி. சரிம்மா, மீனாட்சி அக்கா கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அவங்க பேசுவாங்கல்ல. ஐயா அவகிட்டியா கிழிச்சா போய் சொன்னா, ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, தப்புமா, விட்டுருமான்னு இன்னொன்னும் பேசுறாடி அவ. ஆனா ஒண்ணுமா, நான் இதை விடுற மாதிரியே இல்லை. இத அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும். ஆனா எப்படின்னா புரியலையே. அந்த பொண்ணை நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. அது கருப்பா சவப்பா குட்டையா நட்டையா ஒன்னும் புரியல. ஆனா இதை நான் எப்படி போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன்? நான் வேணா கீதா போய் பார்த்து பேசட்டுமாமா? ஐயோ கெட்டதுடி கதை. நாம சொன்னோம்னு தெரிஞ்சது காரியமே நடக்காது. அதுவும் இல்லாம இந்த மீனாட்சிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஐயோ அவ சும்மாவே இருக்க மாட்டா. ஐயோ அந்த பொண்ணுக்கு விஷயம் போகணும். நாம நேராவும் போய் சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது? அம்மா, அதுக்கு ஒரு வழி இருக்குமா? சீக்கிரம் சொல்லி தொலையண்டே. ஃபேஸ்புக்மா. நான் கல்யாணத்தை பத்தி பேசி கிடக்குறேன், இன்னும் புக்கு நோட்டு நீ என்னத்தை பேசி கிடக்குறேன்? ஐயோ அம்மா, அது படிக்கிற புக் இல்லம்மா, அது ஒரு சோஷியல் மீடியா. அதுக்கு நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஜ் இருக்கும். நாம அது மூலமா அவளுக்கு மெசேஜ் பண்ணா அது அவளுக்கு போய் ரீச் ஆயிடும். இன்னும் எளவோ நீ நானத்தை சொல்ற, எனக்கு ஒரு இளவும் புரியல. இப்ப நீ என்னமோ சொன்னிய புக்குன்னு, அது மூலியமா இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமா? கட்டாயமா சொல்லலாம். ஆனா அதுல அந்த பொண்ணு எந்த பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கான்னு தெரியணுமே. ஐயா அதுக்குன்னு தனி பேர்லம்மா வைப்பாங்க? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. என் பேரு கவிதா, ஆனா ஃபேஸ்புக்ல என் அப்பா பேரோட சேர்த்து கவிதா கோவிந்தன்னு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அவ வெறும் கீதான்னு கொடுத்துருக்காளா இல்ல கீதா தங்கவேலுன்னு கொடுத்துருக்காளா
இல்ல வேற ஏதாவது கொடுத்திருக்காளான்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டி நீ சொல்றத பார்த்தா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும் போல இருக்க. அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அனிமூன்லாம் முடிஞ்சு வந்துருவாங்களே. இல்லம்மா, அவ போட்டோ போட்டிருப்பா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டுபிடிச்சு சொல்றேம்மா, நீ கவலைப்படாதம்மா. சீக்கிரம் கண்டுபிடுறேன். ஆட்டம் ஆடுறாளுங்க அவளுங்க. அதுவும் இந்த இந்திராணி இருக்கும்போது அவளுங்களுக்கெல்லாம் நாட்டம் காட்டுறேன். அதுவும் பா அந்த சித்ரா இருக்காளே, அவ பேசின பேச்சுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு காட்டுறேன்டி. ஏங்கிட்டியவா பாரு.